வணக்கம். இன்றைய செய்திகள். தமிழகத்தில் 38 மையங்கள் உட்பட நாடு முழுவதும் 1250 கேலோ இந்தியா மையங்களை திறக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக மக்களவையில் இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 2032ஆம் ஆண்டிற்குள் 2.30 கோடி வீட்டு உபயோக PNG எரிவாயு இணைப்பு வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக பெட்ரோலியத்துறை இணையமைச்சர் சுரேஷ் கோபி தெரிவித்துள்ளார். கருணை அடிப்படையில் பணி வழங்குவது தொடர்பான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் தலைமை செயலர் முருகானந்தம், முன்னாள் தலைமை செயலர் சிவ்தாஸ் மீனா ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகினர். தமிழகத்தில் 2.50 கோடி சுய உதவிக்குழு மகளிருக்கு 1.21 லட்சம் கோடி வங்கிக் கடன் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. ஆடி அமாவாசையை முன்னிட்டு சென்னை மற்றும் பிற நகரங்களிலிருந்து ராமேஸ்வரத்திற்கு ஜூலை 23ஆம் தேதி சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக அரசு விரைவு போக்குவரத்து கழகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜூலை 24ஆம் தேதி ஆடி அமாவாசை தினம் என்பதால் தமிழகம் மட்டுமல்லாது அண்டை மாநிலங்களில் இருந்தும் ராமேஸ்வரத்திற்கு அதிக அளவில் பொதுமக்கள் சென்று முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது வழக்கம். திமுகவின் ஊழல்தான் தமிழகத்தில் பாஜகவை வளர்க்கிறது என்று ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். பாஜகவுடன் எந்த காலத்திலும் தமிழக வெற்றி கழகம் கூட்டணி அமைக்காது என்றும் ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டுள்ள முதலமைச்சரை ஓய்வெடுக்க மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளதால் முதலமைச்சரின் திருப்பூர், கோவை கள ஆய்வு பயணம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. திருவள்ளூர் சிறுமி பாலியல் வழக்கில் குற்றவாளி குறித்து தகவல் அளித்தால் 5 லட்சம் ரூபாய் வெகுமதி வழங்கப்படும் என்றும் தகவல் அளிப்பவரின் அடையாளம் ரகசியமாக வைக்கப்படும் என்றும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் சிக்கியோருக்கு சட்ட ஆலோசனை வழங்கிய மூத்த வழக்கறிஞர்களுக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியதற்கு உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. அமலாக்கத்துறை வரம்பு மீறி செயல்படுவதாகவும் கண்டிப்புடன் தெரிவித்துள்ளது. மூடா வழக்கில் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையாவின் மனைவிக்கு ED அனுப்பிய சம்மனை ரத்து செய்து உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை உச்சநீதிமன்றம் உறுதி செய்தது. அரசியல் போரை நீதிமன்றத்திற்கு வெளியே வைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறி அமலாக்கத்துறையின் மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்துள்ளது. தேச நலன் தொடர்புடைய விவகாரங்களில் அரசியல் கட்சிகள் இடையே ஒற்றுமை அவசியம் என்று பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். மேலும் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரை நாட்டின் வெற்றி திருவிழா என வர்ணித்த பிரதமர் இந்த உணர்வை அனைத்து MPக்களும் ஒருமித்த குரலில் எதிரொலிப்பர் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். வங்க மக்கள் மீது மொழி ரீதியிலான பயங்கரவாதத்தை கட்டவிழ்த்து விட்டுள்ளது பாஜக என்று மேற்கு வங்க மாநில முதலமைச்சரும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தலைவருமான மம்தா பானர்ஜி கடுமையாக சாடியுள்ளார். வங்க மக்கள் மொழி மீதான தாக்குதலுக்கு எதிராக ஜூலை 27ஆம் தேதி போராட்ட இயக்கம் தொடங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். முழு மதுவிலக்கு அமலில் உள்ள குஜராத்தில் பிறந்த நாள் கொண்டாட்டத்தில் மது அருந்திய 26 பெண்கள் உட்பட 39 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இணையவழி பந்தயம், சூதாட்டம் தொடர்பான வழக்கில் நேரில் ஆஜராக வேண்டும் என்று அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பிய நிலையில் மெட்டா, கூகுள் நிறுவன அதிகாரிகள் விசாரணைக்கு ஆஜராகாமல் தவிர்த்துவிட்டனர். இதையடுத்து அவர்கள் ஜூலை 28ஆம் தேதி ஆஜராக அமலாக்கத்துறை மீண்டும் சம்மன் அனுப்பியுள்ளது. இணையவழி சூதாட்ட செயலிகள் தொடர்பான பண முறைகேடு வழக்கில் விசாரணைக்கு ஆஜராக நடிகர்கள் பிரகாஷ் ராஜ், ராணா டகுபதி, விஜய் தேவரகொண்டா, நடிகை லக்ஷ்மி மஞ்சு ஆகியோருக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது. வங்கதேசத்தில் விமானப்படைக்கு சொந்தமான போர் விமானம் விபத்துக்குள்ளான விவகாரத்தில் சாத்தியமான அனைத்து உதவிகளையும் செய்ய தயாராக இருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். 1000 கோடி ரூபாய் சம்பாதித்ததை நிரூபித்தால் அரசியலில் இருந்து விலக தயார் என்று நடிகை ரோஜா கூறியுள்ளார். நடிகையும் ஆந்திராவின் YSR காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் மந்திரியாக இருந்தவருமான ரோஜா அரசியலில் ஊழல் செய்து 1000 கோடி ரூபாய் சம்பாதித்ததாக நகரி தொகுதி தெலுங்கு தேசம் கட்சி MLA பானு பிரகாஷ் குற்றம் சாட்டியிருந்தார். வங்கதேசத்தில் பள்ளி கட்டடம் மீது போர் விமானம் மோதி விபத்துக்குள்ளானதில் 20 பேர் உயிரிழந்துள்ளனர், 171 பேர் காயமடைந்துள்ளனர்.
ஜப்பான் நாடாளுமன்றத்தின் மேலவைக்கு நடைபெற்ற தேர்தலில் ஆளும் கூட்டணி தோல்வியடைந்தது. இதனால் பெரும்பான்மையை இழந்தாலும் பதவியில் இருந்து விலகப் போவதில்லை என்று பிரதமர் ஷிகரு யோஷிபா அறிவித்துள்ளார். அமெரிக்காவின் முன்னாள் அதிபர் பாரக் ஒபாமாவின் கையில் விலங்கிட்டு சிறையில் அடைக்கப்படுவது போன்ற செயற்கை நுண்ணறிவால் உருவாக்கப்பட்ட வீடியோவை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் பகிர்ந்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதில் சித்தரிக்கப்பட்டவை என்றோ உண்மையான வீடியோ அல்ல என்றோ டிரம்ப் பதிவிடாதது கடுமையான விமர்சனங்களை பெற்று வருகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.